Help me! Help me! வெல்கம் டு 360 தமிழ். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்லாம் நிறைய வரும். அந்த மாதிரில ஒரு 5 தரமான படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. எந்தெந்த ஓடிடிலலாம் இந்த படங்கள் இருக்குன்றதை நான் சொல்றேன். அது மூலியமா ஃபுல் படத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஃபாரன்சிக் அப்படின்றது. இந்த படம் 2020 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டொவினோ தாமஸ், மம்தா மோகன்தாஸ், ரெபா மோனிகா ஜான்னு நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஆகால இருக்கு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 2 பெண்கள் கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கலாம்ன்ற மாதிரி போலீஸுங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸை விசாரிக்கிறவங்க தான் மம்தா மோகன்தாஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோ டொவினோ தாமஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. இவரோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி மம்தாவும் இவர் கூட டீம் அப் பண்ணிக்கிறாங்க. டொவினோ தாமஸோட அண்ணியா தான் இந்த படத்துல மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் விசாரணை பண்றாங்க. இவருமே இவர் சைடுல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஃபாரன்சிக்ல எந்த அளவுக்குலாம் இவங்க நுட்பமா கவனிப்பாங்கன்றதெல்லாம் இந்த படத்துல காட்சி பத்திருப்பாங்க. இவர் சின்ன சின்ன டீட்டெயில வச்சு நிறைய க்ளூலாம் அவங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. அந்த க்ளூ மூலியமா அவங்களுமே குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பண்ற அந்த சீரியல் கில்லர் யாருன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. டொவினோ தாமஸ்க்கு மம்தா மோகன்தாஸ் இந்த படத்துல அண்ணின்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள முதல்ல பெருசா செட் ஆகாது. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே டீமாலாம் செயல்படுவாங்க. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் என்ன பிரச்சனை, அண்ணியோட குழந்தைக்கு என்ன ஆச்சு, அந்த குழந்தையை இவர் காப்பாத்தினாரா இல்லையான்ற மாதிரி நிறைய கொண்டு போயிருப்பாங்க. இதை தாண்டி சொன்னா நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். இதுக்கு மேல நீங்க படமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை ஹிந்திலயும் ரீமேக் பண்ணாங்க. இதே பேர்ல தான் ரீமேக் பண்ணாங்க. அங்க ராதிகா ஆப்டே தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஆபிரகமன்டே சந்ததிகள் அப்படின்றது தான். இந்த படம் 2018 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு வீடு புந்து கொலை பண்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த கில்லர் யாருன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். மம்முட்டிக்கு இந்த கேஸ் வருது. மம்முட்டியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையில தம்பி மேல சந்தேகம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல தம்பியை லாக் பண்றாங்க. ஆனா தம்பி இந்த கொலையை பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. தம்பியுமே நான் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அப்பதான் தம்பியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்ற மாதிரி தேடி அலையிறாங்க. 2 பேருமே சேர்ந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். மம்முட்டியோட இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல தான் இந்த படமும் இருக்கு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா சில விஷயங்கள் பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலையாளம் சஸ்பென்ஸ் படம்னா அந்த சஸ்பென்ஸ் விசாரணை அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனா இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பக்கா கமர்ஷியலா எடுத்திருப்பாங்க. மம்முட்டிக்காகவே நிறைய மாஸ் சீன்லாம் வச்ச மாதிரிலாம் இந்த படத்துல இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா பட்டது. மத்தபடி ஒன்ஸ் இந்த படம் பார்க்கிறதுக்கு ஒர்த்தான படம் தான். இது வரைக்கும் இந்த படம் பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு பாப்பன் அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சுரேஷ் கோபி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் ZEE5ல அவைலபிளா இருக்கு. தமிழ்லயுமே இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் இப்ப வயசாயிருது. முன்னாள் போலீஸா வீட்டுல தான் இருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க போல. செகண்ட் ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் தான் இவர் இருந்துட்டு இருக்காரு. இவரோட பொண்ணுகிட்ட இவர் பேசாம தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவங்களா தான் அந்த பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கேஸ் வருது. காட்டு பகுதியில ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. ஒரு பாடியும் பக்கத்துல இருக்கு. இந்த கார் யாரோடது, இந்த பாடி யாரோடது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது இப்ப நடந்திருக்க கொலையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்குன்றத சுரேஷ் கோபி ஃபீல் பண்ணிட்டாரு. இத பத்திலாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் பெருசா செட் ஆகாது போல. பொண்ணு அப்பா சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தொடர் கொலை எல்லாம் பண்ணா பாத்தீங்களா, அவன் ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அவன் தான் திரும்பி வேலையை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் சுரேஷ் கோபி யோசிக்கிறாரு. சுரேஷ் கோபி ஒரு பக்கம் விசாரணை பண்றாரு. சுரேஷ் கோபியோட பொண்ணு ஒரு பக்கம் விசாரணை பண்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்றாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம்.
ரொம்பவே சூப்பரா இருக்கும். யார் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயங்கரமா நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. அப்பாவும் பொண்ணு ஏன் பேசிக்க மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில்லாம் படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கிறதுக்கு ஒர்த்தான படம்னு சொல்லலாம். லென்த் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பரான படமா வந்திருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு தி கிரேட் ஃபாதர் அப்படின்றது. இந்த படம் 2017 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மம்முட்டி, ஸ்னேகா, அதுக்கப்புறம் அனிகாலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி ஆர்யா, மாளவிகா மோகன்லாம் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஜி5ல இருக்கு. தமிழ்லயுமே இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபா தான் ஸ்னேகா இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணா தான் அனிகா இருப்பாங்க. அனிகாவை பொறுத்த வரைக்கும் 10 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வரும்போது பொண்ணு ரேப் செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. ஆர்யா தான் அந்த சைட்ல அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு. அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்களாம் ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அப்படி கொலை செய்யறது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா மம்முட்டியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதல்ல ஸ்லோவா தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். குற்றவாளி யாருன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. கடைசியில அவனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். இந்த படம் டிவில அடிக்கடி போடுவாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. ஒர்த்தான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு இருள் அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல அதே மாதிரி ஆகால அவைலபிளா இருக்கு. தமிழ்லயுமே இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அலெக்ஸ், அர்ச்சனான்னு ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ட்ரிப்புக்காக கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. இவங்களுமே பக்கத்துல வீடு இருந்தா போய் இருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு வீடு உங்களுக்கு தென்படுது. மழைக்காக கொஞ்ச நேரம் அங்க ஒதுங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுல தான் ஃபகத் ஃபாசில் இருப்பாரு. இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை. அவர் பேசுறதுல இருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதனால இந்த கப்புளும் பயப்படுறாங்க. இவன் கொஞ்சம் வில்லங்கமா தெரியலாம், கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இவங்க எதர்ச்சியா தான் ஃபகத் ஃபாசிலோட வீட்டுக்கு வந்தாங்களா, இல்ல ஃபகத் ஃபாசில் தான் திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சாரான்ற மாதிரி நிறைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மொத்தமே 3 கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல வருவாங்க. இவங்க 3 பேரை வச்சு ரொம்ப கிறிஸ்பா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரன் டைம் கூட ரொம்ப கம்மி தான். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் பிடிக்கலன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. வேற என்னென்ன மாதிரியான லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்ன்றதை சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரிலாம் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.